வணக்கம் 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 நண்பர்களே. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆவேசமாக ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறார். அது என்னென்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ந்த ஒரு சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றையும் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கொடுத்துருந்தாங்க. மேலும் சீமான் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக 7 முறை கருக்கலைப்பு செய்ய தூண்டியதாகவும் பரபரப்பான ஒரு பேட்டியை அளிச்சிருந்தாங்க. குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடிகை விஜயலட்சுமி ஆஜராகி விளக்கம் அளிச்சிருக்காங்க. சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஒரு விசாரணையில் சீமான் மீது விஜயலட்சுமி கூறிய குற்றச்சாட்டுகளே வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டது. இந்த வாக்குமூலம் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு வலசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் சீமான் நேரில் ஆஜராகாததால் அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளித்தாங்க. இதனைத் தொடர்ந்து சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என 2வது முறையாக சீமானுடைய வீட்டிற்கே சம்மனானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் கூறுகையில், போலீஸ் அலுவலகத்தில் யார் வேண்டுமானாலும் பேட்டி கொடுக்கலாம், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், குருவி வெடி லட்சுமி வெடி போன்று 2 வெடியும் வச்சு பெரிய மலையை தகர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். இப்போதான் அளப்பானை வழங்கும் காவல்துறை 13 ஆண்டுகளாக என்ன செஞ்சிச்சு? எல்லா வினைகளுக்கும் எதிர்வினை இருக்கு. வீரலட்சுமி என்பது யாரு? என் மீதான குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை காவல்துறை கேட்கவில்லையே, பத்திரிகையாளருக்கும் கேட்கவில்லை. ஜூனியர் நடிகைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து செட்டில்மெண்ட் செய்ததாக கூறியிருக்கிறாரு. அந்த ஜூனியர் நடிகை யார் தெரியுமா? வீரலட்சுமி தான். ஒரு லட்சுமி துப்பாக்கிகளை கடந்து சென்று தலைவர் பிரபாகரனை 1 லட்சம் துப்பாக்கிகளை கடந்து சென்று தலைவர் பிரபாகரனை சந்தித்து வந்தவன் நான். என்னிடம் தனலட்சுமியும் தானியலட்சுமியும் தான் இல்லை. முடிந்தால் 10 பேர் அனுப்பி வைங்க, நான் யாருன்னு தெரியும். எனக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. சிரிக்க பேசுவேன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சீரியஸான ஆள். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நான் ஜனநாயகவாதியாக இருப்பது தான் உங்களுக்கு பிரச்சனை. நான் ஒரு கேடுகட்ட ரவுடி பையன். என் பிள்ளைகளை நான் பலியிட விரும்பலை. எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு ஜனநாயகவாதியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசினார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்றதை ஷேர் பண்ணுறேன். வணக்கம்.